ஹாய், இன்றைக்கி நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், தனியா இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வெறும்னா நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதில் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளியை வெட்டி போட்டுட்டு புளிப்புக்காக நெக்ஸ்ட்டு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே மூடி போட்டு ஒரு 6-7 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து அதில் ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லித்தூள் போட்டு இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி சூப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விழுப்புரம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.